ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் வேல ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு கோகோனட் ஆயில் அண்ட் காஸ்டிக் சோடா மட்டும்தான் தேவை. காஸ்டிக் சோடா மட்டும் நீங்கள் ஒரு கெமிக்கல் ஷாப்பில் வாங்கிங்க. மீதியெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸே நமக்கு இனஃப். அண்ட் ஒரு வெயிட் மிஷின் வேணும். ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டரை நம்ம தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்டரில் தான் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். அதனால் ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் ஆயில் அண்ட் லையை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்கும் போது மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சோப் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 hours முன்னாடியே லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடிட்டிவ்ஸ் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மோல்டில் நம்ம போர் பண்ணி வச்சிட்டா நம்மளோட சோப் ரெடி. பட் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. பிகாஸ் இதனுடைய கோல்டு ப்ராசஸ் மெத்தடுங்கிறங்காட்டி இதனுடைய pH வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்ம ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் ஆகும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 months க்யூரிங் பீரியட்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 monthsக்கு முன்னாடி செஞ்ச சோப் இருக்குது. அதனுடைய pH பார்த்திங்கன்னா 7 to 8 இருக்கும். இது சேஃப் டு யூஸ். ஸோ இந்த சோப்பில் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சோப்ஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.